ஸோ இன்றைக்கி என்ன மாடல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus தாங்க பண்ண போகிறோம். OnePlus 6 தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் கஸ்டமர் EDL வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து EDLலாம் மொபைல் ஓப்பன் பண்ணி இந்த டெஸ்ட் பாயிண்ட்லாம் கனெக்ட் பண்ணணுமா கேட்டிங்க அப்படின்னா கிடையாதுங்க. ஜஸ்ட் வால்யூம் அப் வால்யூம் டவுனை பிடிச்சி நீங்கள் கனெக்ட் பண்ணவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து EDL வந்து கனெக்ட் ஆகிடும் OnePlusக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ கஸ்டமர் கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், ரீகனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கஸ்டமர் ஓகே நான் ரீகனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இருக்கட்டும். டூல் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங்கில் வந்துருக்கு. கஸ்டமர்கிட்ட அகைன் நான் வந்து ரீகால் வந்து பண்ணியிருக்கேன், ரீகனெக்ட் த EDL அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமர் கனெக்ட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகலாம், ஸோ வெயிட் பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஃப்ரீ தான். OnePlusக்கு மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா? டோட்டலி ஃப்ரீ தான். நீங்கள் அதர் மாடல்ஸ் ஓப்போ ரியல்மி அது மாதிரி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து பே பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டூல் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்காது, சேலில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்ரி சர்வீஸ் சென்டரில் வந்து யூஸ் பண்ணுற டூலாக, ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து லிங்க்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ கஸ்டமருக்கு வந்து டைப் பண்ணியிருக்கேன் ஆர் யூ தேர் அப்படின்னு, ஏன்னா சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் கனெக்டே பண்ணல. ஸோ கஸ்டமர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு, இதோ கனெக்ட் பண்ணுறேன் ஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பைனரி ட்ரைங் டு செட்டிங் த ஃபயர் ஹவுஸ் கம்யூனிகேஷன் ஃப்ரீ ஹவுஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு EDL நல்லாவே தெரியுதா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குவால்காம் EDL அப்படின்னு காமிக்குதான். ஸோ பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, ஃப்ளாஷிங் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன், ஏன்னா கஸ்டமர் வந்து கனெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு கேபிளை பிடிங்கிடக்கூடாதுல. ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. நார்மலாக நம்ம ஃப்ளாஷ் பண்ணும்போது எப்படி ஆகுமோ அந்த மாதிரி லோட் ஆகுது. பார்க்க ஒரு MI டூல் மாதிரி இருக்குல்ல, MI டூலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். பட் அதில் கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த MSM டூலில் இன்டர்ஃபேஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். மற்றபடி கனெக்ட் பண்ணுறதுலாம் சேம் அதே ப்ரொசீஜர் தான். மோஸ்ட்லி OnePlusக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மாடல்ஸ் வந்து வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ வெயிட் பண்ணலாம். அதேமாதிரி ரியல்மிலையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓப்போலையும் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வர மாடல்ஸ் மட்டும் சொல்கிறேன், நியூ மாடல்ஸ். அதர் மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த Realme 2 இந்த ISP பின் அவுட் மாடல்னு சிலது வந்து சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ECJTech இல்லை நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க, UFI இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து eMMC பண்ண முடியும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட UMT டாங்கல் இருந்தால் கூட பண்ணலாம். UMTலேயும் பார்த்தீங்கன்னா eMMC ஆக்சிஸ் வந்து இருக்குது. MRTலேயும் கொடுத்துருந்தாங்க, பட் MRT வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ MRT வந்து இப்போ கிடையாது. ஏன்னா அவன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கொடுத்துருந்தான். ஒன் டைம் நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ்லாம் தேவையே கிடையாது. பட் ஆனால் MRT பார்த்தீங்கன்னா இப்போ சர்வர் டவுன் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகிறதும் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது அன்லாக் டூல், TFM டூல், நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டூல் வந்து பெய்டில் கிடைக்குதோ அந்த டூல் தான் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து சிஸ்டம் இமேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. இது லோட் ஆனதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்னு வரும், இல்லை டன்னுன்னு வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்ளாஷிங் வந்து நடக்கும். ஸோ இந்த ஃப்ளாஷிங் நடக்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கேபிளை அசைக்கிறது, மொபைலை எடுக்கிறது அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. எந்த ஒரு அதேமாதிரி பேட்டரியும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? உங்களோட லேப்டாப் சரி, அது வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் கொஞ்சம் பவர் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு, இல்லை பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா பாதியில் கட் ஆகிடுச்சுன்னா ஃபோன் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே ஃப்ளாஷ் ஆகும்போது எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிங்கன்னா பாதியில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகுது, கேபிளை வந்து பிடுங்கிறது, இல்லை கரண்ட் ஆஃப் ஆகிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முன்னாடியே வந்து பார்த்து வைக்கணும். ஓகேங்களா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷிங் வந்து பண்ணுங்கள். இந்த மாடலில் எந்த மாடலாக இருந்தாலுமே அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வேணும், இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க ஜி அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க்கும் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட Instagram ஐடியும் இருக்குது. நீங்கள் அதுலேயும் வந்து தாராளமாக உங்களோட டவுட்ஸு கொரீஸை வந்து கேட்டுக்கலாம். அதுக்கான சொல்யூஷனை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் கோர்ஸ், மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ், மொபைல் ஹார்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரிகவரி, எத்திக்கல் ஹேக்கிங், ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ்னு சொல்லிட்டு கோர்ஸஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளெக்சிபிள் டைம் தான். ஓகேங்களா? இந்த டைமுக்கு தான் வரணும், இந்த டைமுக்கு தான் போகணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்போ வந்து கிளாஸஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்களுக்கு வந்து மொபைல் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் ஓகே தான், உங்கள் ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு மொபைல் பற்றி தெரிஞ்சால் தான் இதில் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை, எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி உங்களுக்கு கொரீஸ் இருந்தாலும் நீங்கள் டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், இல்லை Instagramல வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எப்படியும் நான் வந்து கைட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகட்டும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷிங் வந்து கம்ப்ளீட் ஆகலை, இப்போ தான் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. டவுன்லோடு கம்ப்ளீட்னு வந்தாலே உங்களுக்கு ஃப்ளாஷிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குவால்காம் போர்ட்டும் வந்து டிசேபிள் ஆகிடுச்சு, ஏன்னா மொபைல் வந்து ஆன் ஆகிட்டு இருக்கும் நேரம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா OnePlus மொபைல்லாம் ஃப்ளாஷ் பண்ணும். ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நியூ வீடியோ வேணும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணுறதுக்கு டாட்டா, பை பை.